ரஸ்ட் பக்கெட்டில் ட்வின் பெண்ணை தேடும் போது மேக்ஸ் தன்னை ஆர்வியில் விட்டுச் சென்றதாக புலம்புகிறார். அவள் சுவரில் ஒரு ஒளிரும் பேனலை கவனித்து அதை அழுத்தி உயர் தொழில்நுட்ப ஆரஞ்சு காட்சியை கண்டாள். மீண்டும் காடுகளுக்குள் பென் ஹீட் பிளாஸ்ட் வெறித்தனமாக அவரை சுற்றியுள்ள காடு எரிகிறது. அவனது ஒம்னிட்ரிக்ஸ் சின்னம் ஒரு சிவப்பு ஆற்றலை கொடுக்க தொடங்குகிறது. இதனால் அவனுடைய வெவ்வேறு மாற்றங்களுக்கு இடையே உருமாற்றம் ஏற்படுகிறது. மேம்படுத்தல், கிரேமேட்டர், வைல்ட் ட்ரெயின், ஸ்டிங்ஃபிளை, ஓவர்ஃப்ளோ மற்றும் XLR8. அவர் இறுதியாக தனது மனித வடிவத்திற்கு திரும்புகிறார். அழுது கொண்டு வீடு திரும்ப விரும்புகிறார். மேக்ஸ் காடுகளில் தொடர்ந்து அலைந்து திரிகிறார். அவர் ஒரு எதிர்பாராத இராணுவ வளாகத்தை கண்டார். அவர் துருப்புக்களால் அழைத்துச் செல்லப்பட்டு கர்னல் ரோசூமிடம் ஹார்ப்பரால் புகாரளிக்கப்பட்டார். அவர் தளத்தின் அறை ஒன்றில் மேக்ஸை எதிர்கொள்கிறார். மேலும் ஒம்னிட்ரிக்ஸின் விபத்து நடந்த இடத்திற்கு மேக்ஸ் அருகாமையில் இருப்பதை சந்தேகிக்கிறார். இது ஒரு தற்செயல் நிகழ்வு என்று மேக்ஸ் வலியுறுத்துகிறார். மேலும் ரோசும் அவரை பின்பற்றுமாறு அழைக்கிறார். பெண் இதற்கிடையில் காடு வழியாக நடந்து செல்கிறார். மற்றொரு ஷூட்டிங் நட்சத்திரம் கிரகத்தின் மீது விழுந்து விழுவதை அவர் காண்கிறார். அது இயந்திர போர்வீரன் கிராப்பை ஹோஸ்ட் செய்யும் ஒரு டிரான்சிட் குமிழியாக மாறுகிறது. கிராப் ஒம்னிட்ரிக்ஸின் சிக்னலை கண்காணிக்க தொடங்குகிறார். 5 வீரர்கள் அந்த பகுதியை தேடும்போது பெண் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கிறார். பெண் அதற்கு ஒரு இடைவெளி விடுகிறார். அவர்கள் அவரை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் அவரை துரத்தும்போது ஒம்னிட்ரிக்ஸ் பெண்ணை செயல்படுத்தி கேனான் போல்ட்டாக மாற்றுகிறது. அவர் உள்ளுணர்வாக ஒரு பந்தாக உருண்டு வெளியேறுகிறார். மேக்ஸும் ரோசும் அந்த வளாகத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். ரோசும் மேக்ஸின் கதையை இன்னும் உறுதியாக அறியவில்லை. காலோவேயின் யூனிட்டில் இருந்து வார்த்தை வருகிறது. அவர்கள் எதையோ கண்டுபிடித்ததாக கூறுகிறார்கள். மேக்ஸை என்ன செய்வது என்று இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியிருப்பதால் ஹார்ப்பரை பின்னர் சந்திக்கும்படி ரோசம் கூறுகிறார். இதற்கிடையில் வீரர்கள் கிராபுடன் சண்டையிடுவதை காண்கிறார்கள். அவர் மிருகத்தனமாக பிளவுபட்டு மனிதர்களின் வழியாக துளைத்தார். மற்ற இடங்களில் கேனன்போல் தனது பந்து வடிவத்திலிருந்து வெளிவருகிறார். அவருடைய திறமையைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். அவர் எங்கே இருக்கிறார் என்று யோசிக்கிறார். திடீரென்று ரஸ்பக்கெட்டின் ஹெட்லைட்கள் அவரை சந்திக்கின்றன. அவர் எதிரே வரும் வாகனத்திலிருந்து தடுமாறும்போது ட்வின் சக்கரத்தின் பின்னால் இருப்பது தெரியவந்துள்ளது. அவர் ஒரு அந்நிய படையெடுப்பாளர் என்று அவள் நம்புவதை அகற்ற ஆர்வமாக உள்ளார். இப்போது ஒரு மர்மமான வெற்றிகிரகவாசியின் சாதனம் கைவசம் உள்ளது. இளம் பெண் டென்னிசன் பலவிதமான விசித்திரமான வேறு உலக வடிவங்களை எடுப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்க இராணுவம் அவரை ஓட வைத்துள்ளது. அவர் ஒம்னிட்ரிக்ஸை பற்றி மேலும் கற்றுக்கொள்கிறார். கடினமான வழி. பெண்ணின் பாதையில் அவரது தாத்தா மேக்ஸ் அவரது சொந்த ரகசியங்களை கொண்டவர். இந்த சாகசங்களை செய்ய விரும்பாத உறவினர் க்வெனை பற்றி குறிப்பிட தேவையில்லை. பென் 10 இணை உருவாக்கியவர் ஜோ கேசி மற்றும் ராபர்ட் காரியிலிருந்து. டைனமைட் இன் புதிய பெண் 10 காமிக் புத்தகம் வேடிக்கை, பதற்றம் மற்றும் மிகையான செயல்களால் நிரம்பியுள்ளது.